பிரைஸ் தி லார்ட். வேதத்தில் தாவீது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாலிபர் இருக்காரு. அவரோட விசுவாசத்தை பார்த்து நான் ரொம்பவே ஆச்சரியப்பட்டேன். எந்த அளவுக்கு விசுவாசம் அப்படின்னா, அவர் ஒரு 5 அடி இருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் 9லேருந்து 10 அடி இருக்கிற ஒரு பெலிஸ்தன் ஆகிய கோலியாத்தை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவார். நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தில் இடத்துல வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கூழாங்கல் தாங்க அவ்வளோ பெரிய பெலிஸ்டோட வாழ்க்கையே ஒரு செகண்டில் முடிஞ்சிருச்சு. நம்ம நிறைய டைம் நம்ம கிட்டக்க பலவீனங்களை பார்க்குறோம்ல, ஆனால் ஏசப்பாவோட நாமத்தினால அவர் மேலே நம்ம விசுவாசம் வச்சு போகும்போது எவ்வளோ பெரிய பெலிஸ்தனாக இருந்தாலும் நம்மளால் ஈஸியாக முறியடிக்க முடியும். ஏசப்பா விசுவாசத்தை குறித்து வேதத்தில் இன்னொரு அழகான வசனம் சொல்லியிருப்பாங்க. மத்தேயு 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாசிக்கிறோம். அவ்வளோ பெரிய மலை, நம்ம விசுவாசமா இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் போ அப்படின்னு சொன்னா போயிடும்னு ஏசப்பா சொல்றாங்க. நம்ம விசுவாசமா நம்ம வாழ்க்கையில எவ்வளோ பிரச்சனைங்க இருக்கு. ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளமை பார்த்துக்கூட நம்ம ரொம்ப டிப்ரெஸ் ஆகி உட்காந்துடுறோம்ல. இல்லைங்க, நம்ம சேவிக்கிற தேவன் உண்மையுள்ள தேவனா இருக்கிறாரு. ஸோ இனி வர நாட்களில் விசுவாசத்தோட நம்ம எல்லா காரியங்களையும் பார்த்து இந்த ஏசப்பா என் கூட இருக்கிறாங்க, எல்லாத்தையும் மீட் பண்ண என்னால் முடியும்னு சொல்லிட்டு நம்ம லீட் பண்ணலாம். இந்த வார்த்தை உங்களை தொற்றுக்கொண்டு விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.